எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்தியன் 2 தமிழ் படத்தோட ரிவ்யூவை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்தியன் 2ஓட பப்ளிக் ரிவ்யூ பார்த்துடலாம். படம் குட், நல்லா இருந்துச்சு, சூப்பர், நல்லா நான் பிடிச்சிருக்கு, நல்லா எடுத்திருக்காரு, பரவாயில்ல, நல்லா கமலஹாசன் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஓகே, இட்ஸ் வெரி குட் ஃபிலிம், எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் தான். ஓகே, பட் அதாவது நாட்டில் லஞ்சம் இதெல்லாம் கண்டிப்பாக ஒழியணும், இது ஒரு முக்கியமான ஒன்று. ஆனால் இது இன்னும் கிளைமேக்ஸ் அவர் இன்னும் நல்லா நெக்ஸ்ட் இதில் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்குறோம். நல்லா இருக்குது. இந்தியன் சாங்ஸ் எல்லாம் அதில் இந்தியன் 1ல் நல்லா இருந்தது. இப்போ பார்க்கும்போது சாங்ஸ் கொஞ்சம் இல்லை, பட் படம் ரொம்ப நல்லா இருக்குது. கொண்டு போகிற விதம் நல்லா தான் கொண்டு போகிறாரு. பட் நெக்ஸ்ட் இதில் கிளைமேக்ஸ் இன்னும் நல்லா எதிர்பார்க்குறோம். நம்ம எப்படி அப்ராட்லலாம் கரப்ஷன் ஒன்று இல்லாமல் இருக்கோ அதே மாதிரி இந்தியாவில் இருந்தால் இட்ஸ் வில் பி வெரி குட். படம் ஓகேங்க, இந்தியன் 1 அளவுக்கு இல்லை. ஓகே, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகே, பிடிச்சிருந்துச்சு. அது உண்மையை தானே சொன்னாங்க. என்னைய பொறுத்தளவு அது எல்லாமே உண்மைதான். நியாயத்தை கேட்குறவங்களே எப்பவுமே இப்படி தான் பண்ணுவாங்க. படம் கொஞ்சம் ட்ராக் பண்ண மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பர்ஃபெக்டாக எடுத்திருந்தாரு சங்கர். ஏதோ செகண்ட் ஹாஃபில் அப்படியே சொதப்பின மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாஸ் வெரி குட். ஸோ த வே எஸ் டேக்கன் த மூவி, அந்த கொண்டு போன விதம்லாம் கொஞ்சம் நல்லா ஒரு கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு, கிளாரிட்டி நல்லா இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் எப்படி எடுத்தாருன்னே தெரியல. ஸோ சம்திங் இஸ் நாட் கம்மிங் ரைட் ஃபார் ஹிம். ஸோ அப்படி தான் தோணுச்சு. ஓவரால் நாட் தட் சாட்டிஸ்ஃபைட். பட் 3க்கு we are waiting. ஸோ பார்க்கலாம். ஸோ how 3 will be coming soon in 2025. அதுதான். தேங்க்யூ. எஸ், இப்போ இது என்னோட பர்சனல் ரிவ்யூ. இந்த படத்தை சங்கர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சங்கர் தானே? சங்கர் தான்ப்பா, சங்கர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கமல், சித்தார்த், ரகுல் பிரீத் சிங், விவேக், நெடுமுடி வேணு, பிரியா பவானி சங்கர் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை அனிருத் மியூசிக் போட்டிருக்காரு. ரவிவர்மன் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல இடத்துல லஞ்சங்களும் ஊழல்களும் திருப்பி அதிகமாகுது. சில இளைஞர்கள் சேர்ந்து கம்பேக் இண்டியன் அப்படின்ற ஒரு ட்ரெண்டை ட்விட்டரில் ஆரம்பித்து விட்டு அது ட்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் இந்தியன் தாத்தா வரார் இந்தியாவுக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவர் லஞ்சத்தெல்லாம் அடக்கினாரா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கமல் வழக்கம் போல் அவரோட நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு இந்த படத்தில் கமலுக்கு மேக்கப் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்தது. ஏன்னா இந்தியன் படத்தில் மேக்கப் அந்த டைம்லேயே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கமலுக்கு சுகாசினி என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது, சுகன்யாவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலுமே கமலோட மேக்கப் நல்லாவே இருந்திருக்கும் அந்த இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன். ஆனால் இந்த செகண்ட் பார்ட்டில் ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக இருந்தது அவரோட மேக்கப். அப்புறம் சித்தார்த், அவருக்கு ரொம்ப பெரிய கேரக்டர் இந்த படத்தில், அதை ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அவருக்கு கொடுத்த கேரக்டர் ரொம்பவே கச்சிதமாக சூப்பராக பண்ணியிருக்காரு. பிரியா பவானி சங்கர் படத்தில் கொஞ்சம் வராங்க, வந்துட்டு போகிறாங்கன்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ரோல் இல்லை படத்தில். அப்புறம் பாபி சிம்ஹாவுமே படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஸோ அவர் அவருக்கு அதே மாதிரி அவர் கொடுத்த கேரக்டர் நல்லா தான் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். பட் ஸ்டில் பாபி சிம்ஹா மேபி ரொம்ப வெறப்பாக சட்டைக்கு கஞ்சி போட்ட மாதிரி போயிருக்காரு. அது கொஞ்சம் குறைச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் சமுத்திரகனியும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்கான்னு சொல்லலாம். அவர் சித்தார்த்துக்கு அப்பா கேரக்டர் நடிச்சிருக்காரு இந்த படத்தில்.
ஆக்சுவலாக அவர் வந்து சித்தார்த்துக்கு அப்பான்னு சொன்னால் யாருமே நம்புற மாதிரி இல்லை. அந்த படத்தில் அவருமே ரொம்ப எங்காக தான் இருக்கார். மேபி அண்ணன் சொல்லி தான் நம்பியிருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் தேர்வு இதெல்லாமே ஒரு மாதிரி கிரிஞ்சாக தான் இருந்ததுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக இந்த படத்தில் வந்து பிடிச்சிருந்ததுன்னு சொல்ல முடியாது. நான் வந்து ரொம்பவே ரசித்தேன்னு சொன்னது வந்து விவேக், அதுக்கப்புறம் வந்து நெடுமுடி வேணும், இவங்க கேரக்டர்லாம் வந்து ஏஐயில் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் எது ஏஐ எது ரியல் கேரக்டர்னு வந்து கண்டே பிடிக்க முடியல. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் மனோபாலா, மாரிமுத்து இவங்க எல்லாருமே வந்து இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது இறந்துட்டாங்க. ஸோ அவங்க கேரக்டர் எல்லாமே வந்து ஒரு சில சீன்ஸ் வந்து ஏஐ பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. பட் ஆனால் கண்டுபிடிக்க முடியல எது வந்து ரியல் எது ஏஐன்னு. அது அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிஜமாலே வந்து இது ஃபுல் ஃப்ளெஜ்டு வந்து சங்கர் படமான்றது வந்து ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும் சங்கர் வந்து இந்த படத்தை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக எடுக்கல. அவர் வந்து பேரலாக எடுத்திருந்தார். ராம் சரண் படத்தையும் கேம் சேஞ்சரையும் இதையும் வந்து பேரலாக எடுத்திருந்தார். மேபி அதனால அவரால் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக இந்த படத்தை எடுக்க முடியலையா, இல்லை இந்த படம் இத்தனை நாள் லாங்காக எடுத்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருந்து அதனால இந்த படத்தில் வந்து நிறைய சீன்ஸ் வந்து நறுக்குன்னு சங்கர் படத்தில் வந்து சொல்கிற மாதிரி அந்த சங்கரோட டச் ஃபுல்லாக இல்லைன்னு தான் சொல்லணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சங்கரோட படத்தில் வந்து முக்கியமாக வந்து பாடல்கள்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாட்டெலாம் வந்து எப்படா வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் இந்த படத்தில் வந்து பாட்டெல்லாம் எப்படா முடியுன்ற மாதிரி இருந்தது. எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஒரே ஒரு பாட்டு மட்டும் வந்து கதறல்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு மட்டும் ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருந்தது. நாட் அப் டு த மார்க்னு சொல்லுவேன். நான் கேட்குற மாதிரி இல்லை பிஜிஎம்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி ரவிவர்மன். ஸோ அவர் வந்து பல பெரிய படங்களில் பண்ணியிருக்காரு. இந்த படத்துலையுமே அவருக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு வந்து நிறைய சீன்ஸை வந்து ரொம்ப ட்ராக் பண்ணி எடுத்த மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து மேபி வந்து இது வந்து தேர்ட் பார்ட் வரப்போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ தேர்ட் பார்ட் அதுக்காக நிறைய சீன்ஸை காட்டி செகண்ட் பார்ட்டை வந்து கொஞ்சம் இழுத்து எடுக்கணுன்றதுக்காக எடுத்த மாதிரி இருந்தது. எனக்கு நிறைய சீன்ஸ் நடுவில் வந்து மேபி கட் பண்ணியிருக்கலாம். அதுவுமே ஒரு சின்ன லேக் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னை கேட்டால் வந்து படம் வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். ஐ மீன் அட்லீஸ்ட் போர் அடிக்காமல் போச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து போரிங்காக தான் இருந்தது, சலிப்பு தட்டுற மாதிரி தான் இருந்ததுன்னு சொல்லணும். விவேக்கோட அந்த சின்ன சின்ன காமெடிகள், அதுக்கப்புறம் வந்து அன்னியன் படத்தை வந்து ரிசம்பிள் பண்ணாமல் இருந்தது ஓரளவுக்கு. என்னை கேட்டால் வந்து சில ஃபைட் சீன்ஸு இதெல்லாமே வந்து ஜென்டில்மேனில் வந்து ஒரு தாத்தா வந்து ஒரு ஃபைட் போடுவார். அந்த மாதிரி ஃபைட்லாம் கூட இது வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த சீன்ஸ்லாம் வந்து மேபி திருப்பி ரிப்பீட் ஆன மாதிரி இருந்தது எனக்கு. அந்த சங்கர் படத்தோட பிரம்மாண்டம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பாடல்களில் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. பட் ஸ்டில் அந்த கதறல் பாட்டு மட்டும் அதோட மேக்கிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக வந்து பழைய அந்த ஐ படத்தில் வந்து ஒரு பாட்டு வரும், நிறைய அம்பர்ல வச்சு வந்து கலராக அந்த மாதிரி பெரிய ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த சீனை பார்க்கறதுக்கு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து கதறல் பாட்டில் இருந்தது. அப்புறம் இன்னொரு பாட்டு ஒன்று இருக்கும், வெளிநாட்டில் எடுக்கிற மாதிரி ஒரு பாட்டு. அந்த பாட்டுமே வந்து விஷுவலாக சூப்பராக இருந்தது. சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த பாட்டில். ஸோ அதெல்லாம் நல்லா இருந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். மற்றபடி சங்கர் படம்னாலே வந்து ட்ரேட்மார்க்னா அவரோட படத்திலோட சண்டை காட்சிகள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அன்னியனில் வந்து இந்த கராத்தே ஃபைட்டு, சிவாஜியில் வந்து இந்த ரூபா நோட்லாம் பறக்கிற மாதிரி ஒரு ஃபைட்டு, அதுக்கப்புறம் வந்து ஜென்டில்மேனு இந்த முதல்வனில் வந்து சேரை பூசிட்டு வந்து ஓடி வந்த ஒரு ஃபைட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான ஃபைட்டுன்னு சொல்லலாம். அதெல்லாம் வந்து ஒரு ஜீனியஸான ஒரு திங்கிங் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சண்டை காட்சி கூட இந்த படத்தில் வந்து மனசில் நிற்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லணும். பட் ஒரே ஒரு ஆறுதல் தர விஷயம், தேர்ட் பார்ட்டுக்கு ஓட கிளிம்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. தேர்ட் பார்ட் இந்த படத்துக்கு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த படத்தோட ட்ரைலர் வந்து கிளிம்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அது வந்து ஒரு எதிர்பார்ப்பை தருது. அதில் மேபி வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கா இல்லை அனில் மியூசிக்கா, ஸோ அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத இனிமேல் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனால் இந்த படம் நான் வந்து படுமொக்க சுத்தமாக உட்காந்து பார்க்கவே முடியலன்னு சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கலாம், பட் ஸ்டில் செகண்ட் ஹாஃப்ல நான் சொன்ன மாதிரி நிறைய போரிங் சீன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எடுத்திருந்தா படம் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. பட் ஸ்டில் இந்த படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான், பார்க்கலாம். இந்தியன் படத்தை பார்த்துட்டு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடு போனவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு ஏமாற்றத்தை தான் தரும். பட் இந்தியன் படத்தை நான் சுத்தமாக பார்த்ததே இல்லை. நான் முதல்ல இப்போ தான் பார்க்குறேன், இந்தியன் 2 இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு மேபி ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிக்கலாம், செகண்ட் ஹாஃப் மேபி
கொஞ்சம் டிராகிங்காக இருக்கலாம் நான் சொன்ன மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை பை.